வணக்கம். மனித நேயம் மரித்து போகவில்லை. இன்னும் ஒரு சில நல்ல உள்ளங்கள், இரக்க சுபாவம் கொண்டவர்கள், அன்பு நிறைந்தவர்கள் இந்த பூமியில் இருப்பதால் ஒரு சில நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் சென்னையில் பாடி என்று அம்பத்தூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு சகோதரருடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். அந்த இறுதி சடங்குக்கு நான் சென்றிருந்தேன். சென்றுவிட்டு வரும் வழியில் நான் இருக்கக்கூடிய இடம் ஊரப்பாக்கம். சென்னையில் புதிதாக பஸ் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட கிளாம்பாக்கம் என்கிற பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ளது ஊரப்பாக்கம். இங்கிருந்து அந்த அம்பத்தூர் செல்வதற்கு 35 கிலோமீட்டர். அந்த பைபாஸ் பகுதியில் நான் செல்ல வேண்டும் என்று நான் இருசக்கர வாகனத்தில் நான் சென்று விட்டேன். அங்கு அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு திரும்ப மீண்டும் வரும்பொழுது மதுரவாயல் போரூரிலிருந்து அந்த மதுரவாயல் பைபாஸ் என்று சொல்வார்கள், டோல்கேட் என்று சொல்வார்கள். அந்த டோல்கேட் வழியாக வருகிறேன். வரும்பொழுது என்னுடைய இருசக்கர வாகனம் என்ஜின் ஆஃப் ஆவது போலவே ஒரு சூழ்நிலையை, சமிக்கை, அறிகுறியை காமித்து கொண்டு வந்தது. நான் அந்த தாம்பரத்திற்கு ஒரு 6 கிலோமீட்டர் முன்பு ஒரு தேநீர் விடுதி, டீ கடை இருக்கிறது. ரொம்ப நேரம் வந்துவிட்டோம் என்று அங்கே நிப்பாட்டி ஒரு டீயை குடித்து கொண்டிருக்கிறேன். திரும்ப அந்த இருசக்கர வாகனத்தை நான் ஸ்டார்ட் செய்யும் பொழுது ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ பக்கத்தில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு விவரம் தெரியாமல் பெட்ரோல் இல்லை என்று நினைத்து கொண்டு அருகில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடுறேன். வண்டியை ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அந்த பைபாஸில் மெக்கானிக் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மெக்கானிக் இல்லாத சூழ்நிலை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லி பரிதவிக்கின்ற வேளையிலே வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டு. பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு. சங்கீதம்ங்கிற பகுதியில் 50ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். இது நிறைய நேரங்களில் இந்த வசனம் எனக்கு நான் அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது நிறைய நேரங்களில் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல உதவி செய்ய யாருமே இல்லை. பெட்ரோல் பங்கில் உள்ளவங்களுக்கு மெக்கானிசம் தெரியாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். சரி, அங்கே ஸ்டார்ட் பண்ணும், மெக்கானிக்கை கூப்பிடணும் அப்படின்னம்னா அங்கேருந்து தொலை தூரத்தில் இருந்தால் வரணும். அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜை போடுவாங்க. என் கையில் காசும் கிடையாது. அப்போ அந்த ஏர் செக் பண்ணக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் சகோதரர் எனக்கு சொன்னார். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு, ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அவருக்கு மெக்கானிசம் தெரியுமா? அப்போ தான் எனக்கு தெரியும். நான் இதை சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடித்தோன்னு அவர் சொல்கிறாரு, என்னாச்சு ப்ராப்ளம்னு கேட்குறாரு. உடனே அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. ஆயில் சுத்தமாக இல்லை உங்கள் வண்டியில், ஆயில் மாற்றுங்கன்னாரு. எவ்வளவு ஆகும்னு கேட்குறேன். 540 ரூபா. என் கையில் இருக்கிறது வெறும் 200 ரூபா தான். என்ன செய்வது? திரும்ப ஒரு தடவை அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே அனுப்பி வச்சார். ஒரு 600 ரூபா அனுப்பி வச்சார். இவங்களுக்கு அந்த இதை போட்டுட்டு ஆயிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு 540 ரூபா அவர் கொடுத்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து பெருங்களத்தூர் அந்த புதிய பாலத்தின் மேலே வந்து கொண்டிருக்கிறேன். சரியாக மாலை 3 மணி இருக்கும். நான் வரும்போது வெயில், நல்ல வெயில். அந்த பாலத்தில் வண்டி நின்று விட்டது. எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகலை. மெதுவாக வண்டியை உருட்டிட்டு வரேன். சரி, கொஞ்சம் தள்ளி போய்ட்டோம்னா பாலத்துக்கு வந்துடுவோம். கீழே இறக்கம்தான். அப்படி வண்டி உருட்டு கீழே வரைக்கும் போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் சோசலம் சொல்லிட்டு நான் வண்டியில் வரேன். இந்த உலகத்தில்
நீங்கள் வேண்டுதல் செய்தால் ஆபத்து நேரத்தில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் கர்த்தர். அதே நேரத்தில் எத்தனையோ மனிதர்கள் அந்த பாலம் வழியாக போகிறாங்க, கடந்து காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, எல்லாத்துலேயும் போகிறாங்க, பார்த்துக்கிட்டே போகிறாங்க. உதவி செய்ய உதவி கிடைக்காத ஒரு இடம், சரியான வெயில், பாலத்தின் மேல் பகுதி எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம பெட்ரோல் இல்லாமல் நிறைய இடங்களில் சிக்கலில் மாட்டியிருப்போம். அப்போ அந்த வண்டி வெயிட்டான வண்டி, ஹீரோ ஃபேஷன் எக்ஸ்ப்ரோன்னு சொல்லி, அப்போ நான் அந்த வண்டியும் ஓட்டிகிட்டு வரணும். அந்த வெயில் வேற, எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த உலகம் மனித நேயம் மறத்து போன சமுதாயம். யார் எப்படி போனான்னு தான் மட்டும் சாலையில் நிறைய நேரங்களில் அந்த வேதனைக்குரிய விஷயங்களை பார்ப்போம். சிலவங்க அடிபட்டு கிடப்பாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த வழியாக வாகனங்கள் பல போகும். ஒரு சில ஈரம் விளைந்த நாள் உள்ளங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கக்கூடும். இரக்கம் உள்ளவர்கள், இன்னைக்கு இந்த மனித சமுதாயத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இரக்க குணம் உள்ளவங்க எல்லாருமே தேவ சாயலாக உள்ளவர்கள். இன்னைக்கு வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்று. நம்ம சில நேரங்களில் ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஹெல்ப்பே இருக்காது. அந்த நேரத்தில் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுனீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவ சாயல். இந்த இடத்துல வந்து எனக்கு உதவி கிடைக்காது, நீங்கள் உங்கள் உதவி நீங்கள் செய்த உதவி ஒரு தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுதான் தேவ சாயலாக கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதனையும் படைச்சிருக்கார். அப்போ அந்த இடத்துல நான் வண்டியை ஓட்டிட்டு வரும்பொழுது ஒரு சகோதரன், ஒரு வாலிபன், என்ன மிஞ்சி போனால் ஒரு 27 வயசு இருக்கலாம். என்ன சார் ஆச்சு, என்ன அண்ணன் ஆச்சு, பெட்ரோல் இல்லையான்னு கேட்குறாரு. இல்லைங்க, பெட்ரோல் போட்டேன், ஆயிலும் இல்லைன்னாங்க, போட்டுட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, நல்லா தான் வந்து இருந்துச்சு, ஆஃப் ஆகிட்டு. அப்போ அவர் சொன்னார், அவர் ஏதோ இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர், இரக்கமுள்ள சகோதரன். வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வேத சத்திய வார்த்தையின்படி ஒரு தேவ தூதராக அங்கே வரார். நீங்கள் உட்காருங்க, நான் வண்டியை டோர் பண்ணி கொண்டு வரேன், பக்கத்தில் மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போகலான்னு கூப்பிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் புரியலை. அத்தனை மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ வாகனங்கள், எத்தனையோ மனிதர்கள் பார்த்து கொண்டே செல்கிறார்கள். ஒருத்தர் மனதில் கூட அந்த இரக்கம் என்கிற சொல் இல்லை. ஆனால் அந்த ஒரு சகோதரன், அன்பு சகோதரன், இரக்கமுள்ள சகோதரன் வந்து டோர் பண்ணி, நானும் வெயிட்டு, பைக்கும் வெயிட்டு, இளம் வாலிப பிள்ளை தள்ளி கொண்டு வந்து பாலம் இறக்க வரைக்கும் கொண்டு வர்றாரு. எனக்கு மனசு கேட்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. பக்கத்தில் தான் மெக்கானிக் ஷெட், நான் போயிடுறேன், நீங்கள் போங்க, உங்கள் வேலையை கெடுக்க வேண்டாம், நீங்கள் போங்க பிரதர், ரொம்ப நன்றின்னு சொல்லி, எனக்கு உண்மையிலே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கர்த்தர் அவரை மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிக்கணும், அந்த ஈரமடைந்த நாள் இதயத்தை. முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், முடியலை. கொஞ்ச நேரம் மெதுவாக உருட்டுறேன், இன்னொரு சகோதரன் வராங்க. இந்த உலகத்தில் மனிதநேயம் மறந்து போகவில்லை. இரக்க குணம் உள்ளவர்கள் மாண்டு போனதில்லை. அதைவிட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ இரக்கம் உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த சகோதரன் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி விவரத்தை சொன்னேன். நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் மெக்கானிக் தெரியும் போல. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, பேட்டரி சுத்தமாக வீக் ஆகிட்டேனேன், சுத்தமாக உங்களுக்கு வந்து இதே இல்லை, சிம்டம்ஸே இல்லை, உட்காருங்கன்னு சொல்லி அந்த சகோதரன், அவனும் ஸ்விக்கியை சார்ந்தவன் தான், என்னை அந்த வண்டலூர் பாலத்திற்கு கீழே இடது பக்கம் சர்வீஸ் லைன் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த சங்கீதா ஹோட்டலுக்கு அடுத்தாப்புல வண்டலூரில். அதை தாண்டி அது வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக்கு. சங்கீதா ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்குது, விக்கிரக கோயில், அது முன்னால் கூட்டம் இருக்கும். அதையும் தாண்டி அவர் டோர் பண்ணிகிட்டே வராரு. சின்ன பையன்தான். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்தோடனே மெக்கானிக் ஷெட் வந்துடுச்சு. அங்கே நிப்பாட்டி என்னை நிறுத்தி அந்த மெக்கானிக்கை நம்ம கூப்பிட்டு, இந்த வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது, என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. மனிதநேயம் மறத்து போகவில்லை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இவர்கள் எல்லாம் தேவசாயலாக படைக்கப்பட்டவர்கள். எனக்கு அந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். அந்த தடையில்லாம நான் வர்றதுக்கு அவருடைய சமூகம் முன்னால போகுது. தேவதூதர்களாக 2 பேர் அனுப்பியிருக்கார். தேவதூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் 2 தூதர்கள் வருவாங்க. அந்த 2 தூதர்களை நான் நேர்ல பார்த்தேன். பெருங்குளத்தூர் பாலத்தின் மேல் ஒரு தூதனை பார்த்தேன். இரக்கத்தில் அது இன்னொரு தூதன் கொண்டு வந்து என்னை வந்து மெக்கானிக் டவுட் வந்தான். அப்புறம் அந்த மெக்கானிக் அந்த எல்லாத்தையும் ரிப்பேர் பார்த்துட்டு ஒரு பிளக்கு போயிருக்கு வாங்கிட்டு வாங்கினாரு. 140 ரூபா போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், மாட்டினாரு. சுத்தமாக பேட்டரி போச்சு. 2021 உள்ள பேட்டரி உங்கள் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது, நீங்கள் பேட்டரி மாற்றணும், எவ்வளவு ஆகும்? 1600 ரூபான்னாரு. எனக்கு அந்த நேரத்தில் காசு இல்லை. ஆனால் இது ஏதாட்டு பேட்டரி இல்லாமல் பண்ண சொல்லுங்கள், 1ஆம் தேதிக்கு மேலே நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறேன். அங்கேயும் இரக்கமுள்ள மனிதர்கள், அந்த தூதர்களை நான் கண்டேன். அந்த மெக்கானிக் அவருடைய நண்பர் என்கிட்ட பேசிட்டு, சில மெக்கானிக்லாம் ரப்பா சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல மெக்கானிக்கிட்ட போயிருக்கேன். இல்லை இதை மாற்றுங்க, இதை அது செய்யுங்க, இதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க வருமானத்தை தான் பார்ப்பாங்க. இந்த சகோதரன் இருதயத்தை கர்த்தர் பார்த்தது போல என்னுடைய முகத்தின் பாவனையை பார்க்கிறார். நான் சொல்கிறேன், இப்போ திடீர்னு மாற்ற முடியாதுன்னா என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, ஓகே. உள்ளே போய் ஒரு பேட்டரி எடுத்து வந்தாருங்க அந்த மெக்கானிக் சகோதரன். அவர் பேட்டரியாம், அவர் பைக்கு இப்போ வித்துட்டாராம். அது சும்மா தான் இருக்குது, தற்சமயம் இதை போட்டுக்கோங்க, ஆனால் புது பேட்டரி நீங்கள் போடுங்க, இது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாரு. அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனிதர்கள், இரக்கமுள்ள மனிதர்கள், அன்பு நிறைந்த மனிதர்கள், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட தேவ சாயலான மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலே கண்ணெலாம் கலங்கிட்டுங்க. நான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த சகோதரர்கள் எல்லாம் மேலும் மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இவங்க என்னைய மாதிரி பல பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன். இதன் மூலமாக, இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், சாலையில் பாலத்திலேயோ எங்கேயோ பெட்ரோல் இல்லாமல் எந்த வண்டி யார் தள்ளிட்டு போனாலும் நின்று கேளுங்க, அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்கள் இன்னைக்கு செய்கிற உதவி உங்களுக்கு நாளைக்கு யாராட்டும் உதவி, உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ உங்கள் சொந்தங்களுக்கோ பந்தங்களுக்கோ உதவி செய்வார்கள். இது உண்மையிலே நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் தேவ அன்பு நிறைந்தவளாக இருக்க வேண்டும். எங்கு சாலையில் யார் சென்றாலும் வண்டியை தள்ளிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. உங்களால் முடியும், அந்த ஹெல்ப்பை செய்யுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க, இல்லைன்னா டோர் பண்ணி கொண்டு போய் அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் கொண்டு விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் மனிதனையை மறத்து போகவில்லை என்று சொல்லி சங்கீதம் 50:15 அதிகாரம் இந்த வசனத்தை சொல்லி கர்த்தருடைய சாட்சியாக அதை சொல்லுகிறேன். இதை கேட்பவர்கள் நீங்கள் மனிதநேயம் உள்ளவர்களாக, மனதில் இரக்கம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழுங்கள். மனிதநேயம் தலைக்கும். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.